எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ML டிசைன் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யானை பொம்மை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிகவும் எளிதாக அட்டையில் பண்ணியிருக்கிறேன். அட்டையில் உங்களுக்காக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது, இந்த யானை எப்படி பண்ணுறது, யானை பொம்மை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறதுக்காக இந்த இது செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட அதை செய்யலாம். பாருங்கள், முதல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு யானை உருவம் நம்ம வரைஞ்சிக்கணும். ஃபோட்டோலாம் நிறையா இருக்கும், அதை பார்த்து அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியது தான். வரைஞ்சி அழகாக வரைஞ்சிக்க வேணும். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த யானை எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி அதே வச்சு இன்னொரு அட்டையில் 2 உருவமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லை 3 உருவமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த 3 உருவத்தில் ஒன்று மட்டும் இந்த காலை தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். காலை கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த இதுக்காக அந்த 3Dயில் வர்ற மாதிரி 3Dயாக வரணும்ல. இப்போ நம்ம வரைகிறது அட்டையில் மட்டும்தான் வரைகிறோம். இதை நம்ம 2 பக்கமும் வர மாதிரி நம்ம இது உருவம் பண்ணணும் அப்படின்னா, நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். இந்த உருவத்துக்கும் அந்த 2வது உருவத்துக்கும் இடையில கேப் இருக்கிற போது அப்போ அந்த கீழ் பாகம்லாம் வரக்கூடாது. அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த காமிக்கிறோம் பாருங்கள், 2 யானை, ஒன்று மட்டும் தனியாக அந்த நடுவில் சென்டர் பாகம் மட்டும் வச்சுருப்பேன். அந்த ஒட்டுறம் பார்த்தீங்களா, அதை ஒட்டிட்டு இந்த இடையில ஒரு இதுக்காக இந்த பெருசாக வர்றதுக்காக எக்ஸ்ட்ரா அட்டை ஒட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா அட்டை ஒட்டிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு யானை, இந்த இன்னொரு உருவம் வரைஞ்சிருக்கும் பாருங்கள், அதை அது மேலே ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அது மேலும் அதை பெருசாக வர்றதுக்காக என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம வேஸ்ட்டு பேப்பர்லாம் இருக்குது பாருங்கள். வேஸ்ட்டு பேப்பரு, ஏதாவது நோட் புக்கு பேப்பரு, இல்லைனா நியூஸ் பேப்பரு, அதை இந்த மாதிரி தனித்தனியாக சுருட்டி வச்சு ஒட்டிக்கணும். குளூ கண்ணால் ஒட்டலாம், இல்லைனா ஃபெவிகுளூவால் ஒட்டலாம். எது நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குதோ அதை தடவி ஒட்டிக்க வேண்டியதுதான். அதுமாரி ஒட்டிக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே பல்ஜியாக பெருசாக வந்துடும். அப்படியே 2 பக்கமும் நல்லா குண்டாக வந்துடும். வரும்போது அது மேலே நம்ம என்ன இந்த இது தடவி ஒட்டிக்கலாம். க்ளே, வீட்டில் தயார் பண்ண க்ளே தடவி ஒட்டிக்கலாம். நான் இந்த வீட்டில் எப்படி க்ளே ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இது நான் க்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த க்ளேயில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் க்ளே. இந்த வீட்டில் ரெடி பண்ண க்ளே. கடையில் வாங்குகிற க்ளே காஞ்சி போயிடும். இது காயாது. இது காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இதாக பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டோம் அப்படின்னா காயாது, அவ்வளோ சீக்கிரம் காயாது. இது நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் அதை செய்கிறதுக்கு, இந்த உருவத்தை நம்ம பண்ணி கொண்டு வர்றதுக்கு க்ளேனா களிமண் மாதிரியே நல்லா அப்படியே ஈஸியாக வரும். அப்படியே நம்ம என்ன உருவம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே இழகி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கணும். க்ளே ரெடி பண்ணிட்டிங்கன்னா அந்த மாதிரி அழகாக நம்ம அதை ஃபுல்லாக அதை ஒட்டி நம்ம எப்படி அழகாக பார்த்தீங்களா, யானை மாதிரியும் போயிடும். 2 பக்கமும் 3D டைப்பில் நல்லா 2 பக்கமும் போயிடும். இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, காது தனியாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் தந்தத்துக்காக சின்னதாக அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலேயே இந்த க்ளேயை போட்டு வச்சுக்க வேண்டியதான். க்ளேயை போட்டு வச்சு அதை ஒட்டிடணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டி விட்டுறணும். காதை மேலே பார்த்து இடம் பார்த்து ஒட்டிக்க வேண்டியதுதான். கண்ணுக்கு மேலே ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு அது மேலே அப்புறம் நம்ம கலர் அடிக்க போகிறோம். இதை ஒட்டிட்டோம் பாருங்கள். கீழே தந்தத்தை ஒட்டியாச்சு, காதையும் ஒட்டியாச்சு, இந்த காது மடல் ஒட்டியாச்சு, கீழே தந்தத்தை ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானைக்கு கலர் அடிக்க போகிறோம். முதல்ல இந்த யானைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கலர் அடிக்க போகிறோம். கருப்பு கலர் அடிச்சுட்டு அது மேலே கிரே கலர் அடிக்க போகிறோம். ஏன் இந்த கருப்பு கலர் அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யானையினுடைய உருவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். கருப்பாகவும் இருக்காது, ஒரு மாதிரி வெள்ளையாகவும் இருக்காது, ஒரு மாதிரி சாம்பல் கலரில் இருக்கும். அதுக்காக அந்த பிளாக் கலர் அடிச்சுட்டு அது மேலே ஒரு ப்ரௌன் கலர் அடிச்சிங்க அப்படின்னா அப்புறம் ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் அதை அடிச்சுக்கிறது. இப்போ அதை மேலே பார்த்திங்கன்னா அது அந்த துணி போட்டுக்கிறேன். இந்த இதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரௌன் கலர் அடிச்சுருவோம். அடிச்சுட்டு அது மேலே சில ஜுவல்ஸ் எல்லாம் ஒட்ட போகிறோம். இந்த கிரே கலர் அடிச்சிட்டோம் பாருங்கள். அடித்தது உங்களுக்கு காமிக்கல. கிரே கலர் அது மேலே அடித்தது பிறகு இந்த யானையுடைய கலரே மாறி போயிடுச்சு பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா அது மேலே ஜுவல்ஸ் எல்லாம் இப்போ ஒட்ட போகிறோம். மேலே சாட்டின் கிளாத் போட்டு ஒட்டியிருந்தால் சாட்டின் கிளாத்து மேலே அந்த ஜுவல்ஸு இந்த கல் ஒட்டியிருக்கிறேன். இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஒரு ப்ளூ கலர் கல் ஒட்டியிருக்கிறேன். அப்புறம் அது சைடில் பார்டருக்காக ஒரு ஒயிட் கலர் கல், அதுமாதிரி இந்த பக்கம் ஒயிட் கலர் கல், அந்த பக்கமும் ஒயிட் கலர் கல் ஒட்டிக்கிறோம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே குந்தன்னு சொல்லி அந்த கல் விற்கும், அந்த குந்தன் கல் மேலே ஒட்டிக்கிறோம் அந்த அழகுக்காக. அது அப்புறம் இது வாடாமல்லி கலர், ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறத நம்ம அதில் ஒட்டி விட்டுறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஆர்பிட்ஸு அதில் ஒட்டிக்கிறோம். அதேமாரி பேக் சைடும் வரும், ஆர்பிட்ஸ் ஒட்டிக்கிறோம். இதுமாரி நமக்கு உங்களுக்கு என்னென்ன நகை, என்னென்ன ஜுவல்ஸு உங்கள்கிட்ட இருக்கோ, என்ன உங்களுக்கு அதை ஒட்டினா அழகாக இருக்குன்னு தோணுதோ அதை ஒட்டிக்க வேண்டியதுதான். நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மேக்ஸிமம் முடிஞ்சிடுது, மேக்ஸிமம் அந்த நம்மளுடைய அலங்காரம் முடிஞ்சிடுது பாருங்கள். அந்த அலங்காரம் நல்லாயிருக்கும், நல்லா ஈஸியாக இருக்கும், எல்லாருமே பண்ணலாம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயும் வேறு ஏதாவது நம்ம உருவம் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், பார்த்துருந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பார்க்க சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பண்ணணும், வேறு ஏதாவது அலங்காரம் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அது சம்மந்தமாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.